முனீஸ்வரரா ஐயா, அப்படியே நில்லுங்க ஐயா. முனீஸ்வரன் கூப்பிடுவாங்க, தனித்தனியாக 7 பேருக்கு கூப்பிடுவாங்க. 10 ரூபா தெரியுமா? உங்களுக்கு பூஜை போடுவாங்க. சந்தோஷம் தான், சந்தோஷமா இந்த பூஜை இல்லாம சந்தோஷமா சொல்ல முடியுமா? அப்படியே முடியுமா? அப்படி நில்லையா, ஓரமா நில்லையா.
ஆனந்தமே சரியில்லை. அவ எப்படி வருவா தெரியுமா? அவ அரசு முன்னாடி நீங்க ஆடிட்டீங்க. அம்மாடி அக்கா அம்மா தங்கையாவோ நான் போறேன். சரிம்மா. யாராவது வாங்க பின்னாடி யாராவது அப்படியே நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. நீங்க ஆடி எங்க காலுங்க வச்சிருங்க. நல்லா இருக்கிற காலம் ஏறி பேசிக்கிறாங்களே எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிருந்தாங்க தெரியல. அண்ணி 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 தண்ணி இந்த கொடுங்க அப்புறமா. இல்ல இல்ல அப்புறமா தண்ணி கொடுங்க. தண்ணி இல்லைம்மா அந்த அம்மா தண்ணி குடிக்க மாட்டாங்க. அப்படி நின்று அப்புறம் குடிக்குது. அப்புறம் கொடு. ஆடிய முதல பாலல வந்தவள நம்பியே குலதையம்மா ஆதிநாயகி உன்னை விட பரமலோகத்தில் நாட்டினுள் அறியலுண்டோ ஆயிரம் கண்ணுடைய ரணபதிய கலினி அங்காரத்தில் சுழியம்மா ஆயிரம் கண்ணுடைய ரணபதிய கலினி அங்காரத்தில் சுழியம்மா பிள்ளை இருவாட்டி செல்பவன் நிறைந்த கோபத்தை வெட்டி நீ
மேல இருக்கீங்க அந்த நாம கொண்டு இந்த குடும்பத்தையும் இந்த ஊர் மக்களை நல்லபடியா கட்டி காப்பாத்துறீங்களாமா ஏன் அம்மா வரத்துக்கு தாமதம் எவ்வளவு நேரம் எந்த நேரத்துல கூப்பிடுறேன் எந்த நேரத்துல கூப்பிடுறேன் எல்லாம் கட்டி வரத்தா இல்லையா இங்க நான் போய் குந்திட்டேன்னா எல்லையில வாட்டி யார் பாதுகாப்பு கொடுத்து பிள்ளைக்கு ஏன் இது போல ஆயிடுச்சு அது ஏன் சர்ப்பம் அது போல இதாச்சு சொல்லு எல்லாருக்கும் என்கிட்ட மட்டும் எனக்கு மட்டும் சொன்னீங்கன்னா அதெல்லாம் எப்படி எல்லாருக்கும் சொல்ல மாட்டாரு நீ என்ன சொல்லலாம் அந்த வாக்கு நான் கொடுத்தேன்னா கொடுக்க வாக்கு உனக்கு சம்மந்தம் சொல்லு அம்மா நான் கொடுக்குறேன் கொடு எதனால இது போல ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல எதனால ஆச்சு அவங்க குடும்பத்துக்கும் தெரியணும் எங்க மட்டும் சொல்லிச்சேன்னா எங்க மட்டும் எங்க காது கிட்ட வரும் அவங்க வீட்டுல வந்து கேக்குறாங்க ஏமா எதனால இது போல ஆச்சுன்னு சொன்னா தானே தெரியும் ஊர் சார்பா நான் கேக்குறேன் சொல்லு சொல்லு எனக்கு பாலகனுக்கு வாக்கு வரும்போது முந்த நாள் என் சிலை மேல பால் பால் உயரத்துல அம்மா அந்த இலையில நிக்கணும் நான் பிறந்தடிக்கு வரக்கூடாது கட்டு ஒண்ணு ரெண்டாவது வாக்கு கொடுத்து ஊருக்கே ஆனந்தம் இருக்கக்கூடாது ஊருக்கு எதுக்கு ஆனந்தம் இல்ல ஆனந்தம் வேணாம் வாக்கு வாக்கு ஆனந்தம் வேணான்ட்டா அம்மாவை கட்டி போட்டா ஆலயத்துல மாட்டவன் என்ன பண்ணுவான் ஆலயத்து குளத்துல காத்துறோம் என்ன பண்ணுவான் உச்சின்னு ஓடாண்டானுங்களா காத்துன்னு வந்துட்டானுங்க அவன் வாக்கு கொடுத்தது மட்டும்தான் ஊருக்கு ஆனந்தம் கிடையாது நிறுத்தல் கொடுத்ததுதான் அவன் பொருள் குத்தான் பாரு அவன் வாக்கு வந்து சர்பத்துல தேடி வாக்கு மாட்டாதான் வாக்கு நிற்கான் சர்பத்திலேயே வாக்கு எடுத்து வாக்கு மாண்டாத்தான் மக்களுக்கு அறிகுறி தெரியும் அப்படின்னு அவன் வாக்குத்தான் நான் உனக்கு நான் வாக்குத்துக்கிறேன் இன்னைக்கு அம்மா நான் இறங்காவ வாங்கத்துல அவன் ரத்த காவ வாங்குவான்னு வாக்குத்துறேன் இல்லையா வாக்கு ரத்த காவ எடுத்தாதானா என் கடவை தலையாட்டு விடுவேன் வாக்கு இங்கிருந்து கொள்ளு செய்யறது அசல இல்ல வாக்கு என் மேல கொட்டது வாக்கு நான் தானா வாக்கு என்ன உண்மையாக்குறவன் என்ன பண்ணுவான் உச்சிரோட பாரு நீ கொஞ்சம் நிக்கிற நான் போற பாலகனாட்ட முடியாது என் தலைமோட்டில் வாக்கு இந்த தலைமோட்டில் வந்து உட்காந்துருந்தான் வாக்கு தலைமோட்டில் உட்காந்துருந்தாலும் நம்ம தான் அந்த முடி மேல இறக்கி வச்சோம் வாக்குல இறக்கிட்டுமே படி வந்தா யார் மேல வரும் என் மேல தான் வருவானு எனக்கு வாக்கு என்னை கூப்பிட்டா அந்த பாலகனும் நீ பக்கத்து அடி வேற வாக்கு கால் மாட்டில் உட்காந்துருக்கோம் உண்மையா இல்லையா யார வேணாலும் கேட்க சொல்லு வாக்குக்கு என்ன வாக்கு வாக்கு வாயில சொல்றவள வாக்கு கட்டு போட்டா ஊமையாகிறவள ஒண்ணும் பண்ண முடியாது ஆசைக்க கூட முடியாது வாக்கு கட்டுலயே கொஞ்ச நாள் சேதரிக்கணும் கூடாது ரெண்டாவது வாக்கு அவன் ரத்தகா வெத்தா கடாத்தா வாக்கு வாங்கன்ற அடுத்தது அடுத்த ஆண்டு போனாலும் சரி என் படி ஏற மாட்டேன் என் படி ஏற விட மாட்டேன் படி ஏற விட மாட்டேன் வாக்கு அத்துது வாக்கு அவன் படியே தாண்ட முயற்சிச்சாலும் அங்கிருந்து வாக்கு காலை தட்டி கீழே தட்டி விடுவேன் கண்டி யாருக்கு போக மாட்டேன் வாக்கு உனக்கு மட்டும்தான் வாக்கு இல்ல அவனையும் கூப்பிட்டு கேளு அவன் வாக்கு உனக்கு கேளு கொடுக்குறேன் No!